எவ்ரிவன். ஸ்மார்ட் லேர்னிங் எஜுகேஷன் சென்டரினால் நடத்தப்படுற குயிஸ் காம்படிஷன்ல 2வது செஷனை இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இதுல முதலாவது நாள் வினாவப்பட்ட முதலாவது வினா என்னன்னு சொன்னா, உயிரின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அலகு. அதாவது அடிப்படை கட்டமைப்பு மற்றும் அதோட தொழிற்பாட்டு அலகு என்ன அப்படின்றது முதலாவது வினா. எங்களுக்கு எங்களோட பாட புத்தகத்துல கல கொள்கைகள்னு சொல்லி 3 கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அதுல முதலாவது கொள்கை என்னன்னு சொன்னா, ஒரு உயிரின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு களமாகும். 2வது கொள்கை என்னன்னு சொன்னா, எல்லா அங்கிகளும் ஒன்று அல்லது பல களங்களால் ஆக்கப்பட்டவை. 3வது கொள்கை, முன்னர் நிலைத்திருந்த களங்களிலிருந்தே புதிய களங்கள் உருவாகின்றன. இந்த வினா நேரடியாக வினவப்பட்ட வினா என்பதனால எங்களுக்கு இதுக்கான விடைய நேரடியாகவே வழங்கலாம், களம் அப்படின்னு சொல்றது. 2வது நாள் வினவப்பட்ட வினா என்னன்னு சொன்னா, பொதுமைப்பாடெய்திய களம். பொதுமைப்பாடெய்திய களம் என்றால் என்ன அப்படின்றது நாங்க எங்களோட பாட புத்தகத்துல, அதாவது ஒரு களம் ஒன்றுல காணப்படக்கூடிய சகல புன்னகங்களையும் உள்ளடக்கும் வகையில் வரையப்பட்ட களம் பொதுமைப்பாட்டெய்திய களம் என நாங்க கூறுவோம். அதாவது உதாரணத்துக்கு விலங்குக்களம், அதே போல இது எங்களோட ஒரு தாவரக்களம். அப்படி உதாரணத்துக்கு எங்களோட விலங்குக்களங்கள்ல காணப்பட வேண்டிய அனைத்து புன்னகங்களையும் உள்ளடக்கி காணப்படுறதும், அதே போல தாவரக்களங்கள்ல காணப்பட வேண்டிய அனைத்து புன்னகங்களையும் உள்ளடக்கி காணப்படுற அந்த களத்துக்கு நாங்க செல்லுவோம் பொதுமைப்பாடெய்திய களம் அப்படின்னு சொல்லி. எனவே எங்களுக்கு இந்த பொதுமைப்பாடெய்திய களம் என்பது அப்படின்னு பார்க்க முதலாவதாக அவங்க வழங்கப்பட்டிருக்கிற விடை உயிரின் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அலகு. எங்களுக்கு தெரியும், எங்களோட முதலாவது வினா உயிரின் அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகு என்னன்றது, அதுக்கு களம். எனவே அது இங்க ஆன்சரா வர மாட்டுச்சு. 2வது ஆன்சர் இந்த முதலாவது ஆன்சர் இல்ல. 2வது விடை என்ன, ஒரு குறித்த கருத்திற்கு உற்பத்தி வழங்கும் களம். அப்படி ஒன்று இல்ல. பொதுமைப்பாடெய்திய களம்னு சொல்றது பிரிவுக்கு உட்படத்தக்க களம், அதுவும் இங்க வராது. எனவே எல்லா புன்னகங்களையும் கொண்டு உருவாக்கப்பட்ட களம் அதுதான் டிரெக்டா எங்களுக்கு செல்லலாம். இதுக்கு ஆன்சர் அதுதான் எங்களோட பாட புத்தகத்திலையும் இந்த பாயிண்டினூடாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அதாவது களம் ஒன்றில் காணப்படக்கூடிய சகல புன்னகங்களையும் உள்ளடக்கும் வகையில் வரையப்படத்தக்க களம் பொதுமைப்பாடெய்திய களம் என அழைக்கப்படும். ரைட். 3வதாக வினவப்பட்ட வினா, அதாவது இந்த இடத்துல ஒரு தாவர களத்துல வரைபடம் ஒன்று காட்டப்பட்டிருக்கிறான். இதுல காணப்படக்கூடிய விலங்கு களங்கள்ல காணப்படக்கூடிய பகுதிகள். இப்ப நான் இங்கால காட்டின இங்க இந்த ஸ்லைடினோடாக உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். இது ஒரு விலங்கு களம்னு சொன்னா அங்க அழுத்தமான அகமுதல் சிறுவலை, அதே மாதிரி குளியவுறும், ரைபோசோம், கொள்கை சிக்கல், முதலுரு மென்சவ்வு, அதே மாதிரி இந்த புன்கரு மென்சவ்வு, இது இரண்டையும் சேர்த்து கருன்னு சொல்லி இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி அழுத்தமற்ற அகமுதல் சிறுவலையும் இலைமணி, இது எல்லாமே எங்களோட விலங்கு களங்கள்ல காணப்படக்கூடிய புன்னகங்கள். இதே எங்களோட தாவர களங்கள் எடுத்தோம்னு சொன்னா ரைபோசோம், அழுத்தமற்ற அகமுதல் சிறுவலை, இங்களையும் கருமென்சவ்வு, புன்கரும், இதெல்லாம் சேர்த்து கருன்னு சொல்லி முதலுரு மென்சவ்வு, பச்சையுருமணி, களச்சுவர், இலைமணி, புன்வெற்றிடம், அதே மாதிரி கொள்கை சிக்கல். இப்படி எங்களுக்கு விலங்கு களங்கள்ல காணப்படுற புன்னகங்களையும் தாவர களங்கள்ல காணப்படுற புன்னகங்களையும் இனம் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த இடத்துல தாவர களங்கள் காணப்படக்கூடிய புன்னகங்களை தந்து இந்த புன்னகங்கள் விலங்கு களங்களையும் காணப்படுற பொதுவான அந்த புன்னகங்கள் எதுன்னு கேட்டிருக்குது. இப்ப முதலாவது நாங்க இதை ஏன்று குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த களச்சுவரை பார்த்தோம்னு சொன்னா, களச்சுவர்னு சொல்றது பொதுவாக இல்ல, எல்லாமே போல தாவரங்கள்ல மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு அம்சம் என்ன களச்சுவர்னு சொல்றது. பச்சையுருவம்னு சொல்றதும் அதே போலதான்.
பச்சை உருவம்ன்ற சொல்றது எங்களுக்கு தெரியும். இந்த பச்சை உருவத்தின் ஊடாக தான் ஒளித்தொகுப்பு நடைபெறும். எனவே ஒளித்தொகுப்பு நடைபெறுறது தாவரங்கள்ல. அடுத்தது மிகுதியா காணப்படுறது குழிய உருவும் முதலுரும் மின்சவ்வும். இந்த இரண்டுமே தாவர கலங்கள் அதே மாதிரி விலங்கு கலங்கள் இரண்டுக்குமே பொதுவாக காணப்படும். எனவே இதுக்கான விடை சீக்கமாடி ஆகியன. இது 4வது வினாவை பார்த்தோன்னு சொன்னா என்ன? பின்வரும் எந்த புன்னகத்தினால் காற்று சுவாசத்தின் போது சக்தி விடுவிக்கப்படும்? இதுக்கு எங்களுக்கு ஆன்சர் தந்திக்குது. கரு, இலைமணி, ரைபோசோம், அதே மாதிரி கொள்கை சிக்கல். இந்த ஒவ்வொன்றும் இப்ப நாங்க இதுல காணப்படுற ஒவ்வொரு புன்னகங்களும் தொழிலை நாங்க தெரிஞ்சு வச்சிருந்தா தான் காட்டு சுவாசம் அப்படின்னு செல்லக்கிட்ட எங்களுக்கு அதுக்கான புன்னகம் எதுன்னு சொல்லி குயிக்கா ஞாபகம் வரக்கூடியதா இருக்கும். அப்ப முதலாவது நாங்க என்ன? கருவை பத்தி எடுத்துட்டு சொன்னா கருன்னு சொல்றது எங்கட ஒரு களமொன்றுல காணப்படுற மிகப்பெரிய புன்னங்கம்னு சொல்றது. இது எப்படி காணப்படும் சொன்னா மென்சவ்வால பொறுக்கப்பட்டிருக்கும். அந்த மென்சவ்வு எப்படிப்பட்டதாய்க்கும்னு சொன்னா இரட்டை மென்சவ்வால பொறுக்கப்பட்டு காணப்படும். அதே மாதிரி இந்த கருவுள்ளுக்கு புன்கரு, அதே மாதிரி குரோமட்டின்னு செல்லப்படுற நிறமூர்த்த வலைகள் காணப்படும். அப்ப இந்த இந்த குரோமட்டின்கள் வலை எப்படி இருக்கும்னு சொன்னா கலப்பிரிவின் போது நிறமூர்த்தங்களாக மாறும். ரைட்டா? அப்ப இந்த நிறமூர்த்தம்னு சொல்றது பிறப்புரிமை தகவல்கள், அதாவது பிறப்புரிமை பதார்த்தங்களை களஞ்சியப்படுத்துறதும், அதே மாதிரி ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தக்கூடியதாக காணப்படுறது, அந்த தொழிலை மேற்கொள்றது இந்த நிறமூர்த்தம். அதாவது எங்களோட கருவுல காணப்படுறது. இது உதாரணத்துக்கு மனிதன் எடுத்துட்டு சொன்னா மனிதன்ல 46 நிறமூர்த்த எண்ணிக்கை காணப்படும். அதே மாதிரி தவளை எடுத்துக்கொண்டு சொன்னா தவளையில 26 நிறமூர்த்தங்கள் காணப்படும். அப்ப தாவரத்துல உதாரணத்துக்கு நெட்டா எடுத்துட்டு சொன்னா அங்க 24 நிறமூர்த்தங்கள் காணப்படும். எனவே தங்களுக்கு செல்லலாம் இனத்துக்கு, அதாவது ஒவ்வொரு இனத்துக்கு இனம் ஒவ்வொரு அங்கிகளுக்கும் நிறமூர்த்த எண்ணிக்கைகள் மாறக்கூடியதாக காணப்படும். ஆகவே எங்கட கருண்டு செல்றது எங்கட களத்துல காணப்படுகின்ற ஒட்டுமொத்த அனைத்து தொழிற்பாடுகளையும் கட்டுப்படுத்துற முக்கியமான ஒரு நபர் தான் அதாவது முக்கியமான ஒரு புன்னங்கம் தான் இந்த கருண்டு செல்றது. ரைட். இரண்டாவது இலைமணியை பத்தி. இலைமணின்னு சொல்றது அவாட வடிவம் எப்படி கொண்டு சொன்னா நீர் வலையுருவான வடிவம் அல்லது கோல உருவானது. நீர்வலை உருவானது அல்லது கோல உருவான வடிவமாக காணப்படுறதோட இந்த இலைமணி இரட்டை மென்சவ்வால் சூழப்பட்டு காணப்படுற ஒரு புன்னங்கமாகும். இந்த இடத்துல செல்லிக்கிற முக்கியமானது தான் காட்டு சுவாசத்தின் போது என்ன எங்களுக்கு சக்தியை விடுவிக்கப்படும். அப்படி அந்த சக்தியை விடுவிக்கப்படுறதுனால நாங்க அவங்களுக்கு ஒரு பிரதானமான ஒரு பேரொண்டு வழங்குற வழிவீடு. இது இலைமணின்னு சொல்றது களத்தின் வழிவீடு என அழைக்கப்படும். மூன்றாவதாக காணப்படுறது ரைபோசோம்கள். ரைபோசோம்கள் சென்றது இது மிக சிறிய புன்னங்கம். இது மிக சிறிய புன்னங்கமா காணப்படுறதோட இவர்ல 2 உப அலகுகள் காணப்படுற, ஒன்று பெரிய உப அலகுன்னு சொல்லியும் அடுத்தது சிறிய உப அலகுன்னு சொல்லியும் 2 உப அலகுகள் காணப்படுற. இது எங்க காணப்படும் சொன்னா அழுத்தமற்ற அகமுதல சிறு வலையோட இணைந்தும் சுயாதீனமாகவும் காணப்படும். அதாவது சுயாதீனமாக காணப்படுவது என்னோட புளிய உருவிலையும், அதே மாதிரி இணைந்து காணப்படுறது அழுத்தமற்ற அகமுதல சிறு வலயத்தோட இணைந்து காணப்படும். இவங்களோட பிரதான தொழில் என்னன்னு சொன்னா புரத தொகுப்பு. இவர் புரத தொகுப்பை மேற்கொள்வார். 4வது புன்னங்கம் கொள்கை சிக்கல். இந்த கொள்கை சிக்கல்னு சொல்றது ஒரு மெல்லியதாக காணப்படுறதோட அதே மாதிரி தனிமென்சவ்வால காணப்படும். இது அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு தனி மென்சவும் ஒன்றோடு அடுக்கப்பட்டது போல பேய் போல காணப்படும். அதே மாதிரி இந்த கொள்கை உடலுக்கு அருகே இந்த சின்ன சின்ன கோள வடிவமான புடகங்களையும்
கொண்ட தொகுதியாகத்தான் இந்த கொள்கை சிக்கல் காணப்படும். இந்த கொள்கை சிக்கல்ல பிரதானமான தொழில் செல்லக்கிட்ட சிறப்பு பதார்த்தங்களை சுரக்கிறது, அதே தொகுக்கிறது, அதே மாதிரி சுரக்கிறது, அதனை பொது செஞ்சு அதோட அதை விநியோகத்தை செய்யும். ஆகவே இந்த 4 புன்னங்கங்களையும் நாங்க அதோட தொழிலை வச்சு பார்க்கிற டைம்ல எங்களுக்கு இங்க வினவப்பட்டிருக்கிற வினா என்னன்னு சொன்னா, பின்வரும் எந்த புன்னங்கத்தினால் காற்று சுவாசத்தின் போது சக்தி விடுவிக்கப்படும்? ஆகவே இதுக்கான விடை இலைமணி. 3வது நாள் வினவப்பட்ட முதலாவது வினா, நியூக்ளிக் அமிலங்கள் பற்றின பொய்யான கூற்றை தெரிந்தெடுக்க. என்ன பொய்யான கூற்றை தெரிந்தெடுக்க. இதுல இந்த வினாக்களுக்கான விடையை பார்ப்பதற்கு முன்னுக்கு நான் நார்மலா நியூக்ளிக் அமிலம் அப்படின்ற என்ன அதை பத்தின ஒரு நார்மலான ஒரு விளக்கத்தை பார்த்துட்டு வருவோம். அதற்கு முதல்ல என்னோட உயிரின் மூலக்கூறுகள், உயிரியல் மூலக்கூறுகள்னு சொல்லி அழைக்கப்படுற 4 கூறுகள் காணப்படுற அதுல முதலாவது கார்போஹைட்ரேட், புரதம், இலிப்பிட்டு, நியூக்ளிக் அமிலம். ஆகவே இந்த வினா வினவப்பட்டிருக்கிறது இந்த நியூக்ளிக் அமிலம் தொடர்பானது. ஆகவே இந்த நியூக்ளிக் அமிலம் செல்றது பிரதானமாக கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், அதே போல பாஸ்பரஸ் ஆகிய அந்த மூலக்கூறுகளால ஆக்கப்பட்டு காணப்படும். ஆகவே இந்த நியூக்ளிக் அமிலங்கள் பொதுவாக இந்த கட்டமைப்பில் காணப்படும். இந்த கட்டமைப்புக்கு நாங்க வழங்குற பெயர் நியூக்ளியோரைட்டு. இது 3 கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கும். முதலாவது நைட்ரஜன் மூலம், இரண்டாவது இந்த பென்டோஸ் வெல்லம், மூன்றாவது பசுப்பேற்று கூட்டம். இந்த கட்டமைப்புல இந்த மூலக்கூறுகள் எங்களுக்கு விளங்கக்கூடியதாக காணப்படுது. அதே போல இந்த நியூக்ளிக் அமிலம் நாங்கள் எடுக்க 2 வகைகளாக பிரிக்கலாம். அதுல முதலாவது டிஎன்ஏ, இரண்டாவது ஆர்என்ஏ. இந்த டிஎன்ஏ செல்றது என்ன, டிஆக்சிரைபோ நியூக்ளிக் அமிலம். அதே போல ஆர்என்ஏ செல்வது ரைபோ நியூக்ளிக் அமிலம். இந்த டிஎன்ஏ நாங்க பார்த்தேன்னு சொன்னா, இந்த டிஎன்ஏ ஆக்க அலகு டிஆக்சிரைபோஸ் நியூக்ளியோரைட்டு. இந்த ஆக்க அலகால டிஎன்ஏ ஆக்கப்பட்டிருக்கிறது போல இந்த ஆர்என்ஏ ஆக்க அலகு ரைபோஸ் நியூக்ளியோரைட்டு. ஆக இந்த டிஎன்ஏ தவிர உயிரங்கிகள் உடல்ல காணப்படுற மற்ற ஒரு நியூக்ளிக் அமிலம் தான் நாங்க செல்லுவோம் இந்த ஆர்என்ஏ செல்லி. இந்த டிஎன்ஏ அதுல பிரதான தொழில் டிஎன்ஏ பிரதான தொழில் பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்தி வச்சிக்கும். அதே போல இந்த ஆர்என்ஏ பிரதான தொழில் செல்றது புரத தொகுப்பு செயல்முறைக்கு இந்த ஆர்என்ஏ உதவும். ஆகவே மொத்தமாக எங்கட நியூக்ளிக் அமிலத்துல முக்கியத்துவம் செல்லக்கிட்ட அங்கிகளோட பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்தி காணப்படும். அங்கிகளின் பாரம்பரிய தகவல்களை ஒரு பரம்பரையிலிருந்து அடுத்த பரம்பரைக்கு கடத்தப்படும். அதே போல புரதொகுப்பு செயல்முறைக்கு முக்கியமாக காணப்படுறதோட களத்தில் நடைபெறும் எல்லா உயிர் செயல்முறைகளை கட்டுப்படுத்துகிறது. உயிர் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான தகவல்கள் டிஎன்ஏயில் காணப்படுகிறது. அதே போல சில வைரசுகளின் பாரம்பரிய தகவல்கள் ஆர்என்ஏயில் களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கும். இறுதியா டிஎன்ஏ மூலக்கூறுகளில் நிகழும் விகாரம் அக்கூர்ப்புக்கு வழிவகுக்கும். விகாரங்களுக்குள்ளாகும் வாய்ப்பு காரணமாக தோன்றும் பேதங்கள் அங்கிகளின் கூர்ப்புக்கு முக்கியமானதாகும். ஆகவே எங்களுக்கு இங்க வினவப்பட்டிருக்கிற வினா நியூக்ளிக் அமிலங்கள் தொடர்பான பொய்யான கூற்று. ஆக முதலாவது சொல்லியிருக்குது ஆக்க அலகு நியூக்ளியோரைட்டு. இது சரியான கூற்று. ஆனா எங்களுக்கு கேட்டிருக்கிறது பொய்யானது. இரண்டாவது ஓர் இயற்கையான பல்பகுதியமாகும். இதுவும் சரியான கூற்று.
மூன்றாவது வந்து பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்துகிறது. பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்து என்று சொல்றதும் வந்து எங்களுக்கு தெரியும் சரியான கூற்று. இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் என்னும் மூலகங்களை மாத்திரம் இந்த இடத்துல மாத்திரம் செல்லிக்கு, அதனால இந்த கூற்று பிழை. ஏன்னு சொன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜனுக்கு மேலதிகமாக இந்த இடத்துல பொஸ்பரஸ். இங்க பார்த்தேன்னு சொன்ன விளங்கும். கார்பன், ஹைட்ரஜன், இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், இந்த பொஸ்பரஸ். ஆகவே இதுக்கான விடை 4வது விடை. 2வது வினாவை பார்த்தோன்னு சொன்னா அதே போலத்தான், அதாவது நியூக்ளிக் அமிலங்களின் தொழிலாக அமையாதது. நாங்க இந்த இடத்துல நியூக்ளிக் அமிலங்களின் முக்கியத்துவம் இடத்துல சில தொழில்களை பார்த்தோம். ஆக இதுல கேட்டிருக்கிற முதலாவது இதுல கூறப்பட்டிருக்கிற முதலாவது தொழில் வந்து அங்கேயின் பிறப்புரிமை தகவலை சேமிக்கும். இது சரியானது. ஆனா கேட்டிருக்கிறது வந்து அமையாதது. புரத தொகுப்புக்கு இரண்டாவது வினா பின்வருவனவற்றுள் நியூக்ளிக் அமிலங்களின் தொழிலாக அமையாதது. நாங்க நியூக்ளிக் அமிலங்கள் பத்தின தொழில்களை ஸ்டார்ட்ல பார்த்தோம். அப்ப இதுல முதலாவது வழங்கப்பட்டிருக்கிற விடை அங்கிகளின் பிறப்புரிமைய தகவல்களை சேமித்தல். இது வந்து சரியானது. ஆனா வினவப்பட்டிருக்கிறது வந்து தொழிலாக அமையாதது. இரண்டாவது புரத தொகுப்புக்கு பங்களிப்பு செய்யும். இதுவும் நாங்க நியூக்ளிக் அமிலத்துல ஒரு தொழிலாக பார்த்தோம். மூன்றாவது வந்து களத்தில் நடைபெறும் செயல்முறைகளை கட்டுப்படுத்தல். இதுவும் நாங்க பார்த்த ஒரு தொழில். 4வது வந்து உடல் வெப்பநிலையை பேணல். இது போல ஒரு தொழிலை நாங்க வந்து நியூக்ளிக் அமிலத்தின் கீழே நாங்க பார்க்கறதில்ல. இது நாங்க இன்னொன்று கீழே பார்ப்போம். அதை நாங்க இன்னும் வர பார்க்குற அந்த குயிஸ் கொஸ்டின்ல நாங்க பார்ப்போம். ஆகவே இதுக்கான விடை உடல் வெப்பநிலையை பேணுதல். குயிஸ், அதாவது 4வது நாள் குயிஸ்ல வினவப்பட்ட வினா என்னன்னு சொன்னா, மனித உடற்செயற்பாடுகளுக்கு சக்தியை வழங்கும் பிரதான கூறுகளாக செயற்படுவன. அதுல புரதங்கள், லிப்பிட்டுகள், புரதங்கள், விட்டமின்கள், கார்போஹைட்ரேட்டுகள், லிப்பிட்டுகள், கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள். இதற்கான விளக்கத்தை நாங்க இந்த ஸ்லைட்ல பார்ப்போம். முதலாவது கார்போஹைட்ரேட்டை வந்து முக்கியத்துவம் செலுத்திட்டு சக்தி முதலிடமாக காணப்படும். அதே போல சேமிப்புணவாக காணப்படும். அங்கிகளின் கட்டமைப்பு கூறாக காணப்படும். நியூக்ளிக் அமிலத்தின் கூறாக காணப்படும். இது எங்கட கார்போஹைட்ரேட்டோட முக்கியத்துவங்கள். இரண்டாவதாக வந்து புரதத்தின் முக்கியத்துவம் செலுத்திட்டு அதுவும் சக்தி பிறப்பிக்கும் முதல் கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குதல், நொதியங்களாக தொழிற்படுதல், ஓமோன்களை தொழிற்படுதல், அதே போல பிறப்பொருள் எதிரியாக தொழிற்படுதல். இலிப்பிட்டுக்கள் முக்கியத்துவம் செல்வது சக்தி முதலாக செயற்படுதல், பல்வேறு கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குதல், நீர்காப்பு செய்வதற்கு, உடல் வெப்பநிலையை பேணுதல், உட்புற உடல் அங்கங்களை பாதுகாத்தல், சில ஹோமோன்களை உற்பத்திக்கு உதவுதல். நாங்க முன்னர் நியூக்ளிக் அமிலங்களின் தொழில் பார்க்குற இடத்துல உடல் வெப்பநிலை பேணுதல் அதுக்கு நாங்க அதோட தொழிலாக அமையாத்து கொடுத்தோம். ஆகவே இந்த வெப்பநிலை பேணுதல் வந்து இலிப்பிட்டு கீழே வரக்கூடிய ஒரு தொழிலாக காணப்படும். இதற்கு வினவப்பட்டிருக்கிற வினா சக்தியை வழங்கும் பிரதான கூறு. இந்த இடத்துல சக்தி முதலிடம் என்று சொல்றது இந்த இடத்துலையும் காணப்படுது, புரதத்திலையும் காணப்படுது, அதே போல இலிப்பிட்லையும் காணப்படுது. ஆனா அது போல 3 விடைகள் வந்து இங்க தரப்பட்டில்லை. ஆகவே இந்த இடத்துல நாங்க பார்த்தேன்னு சொன்னா இந்த புரதத்தோட
சக்தி பிறப்பிக்கும் முதல்ன்றது வந்து அது எப்படி புரதத்துல காணப்படுற சக்தி பிறப்பிக்கும் முதல்னு சொல்றது வந்து கார்போஹைட்ரேட் கமா இலிப்பிட்டு அந்த இரண்டிலும் வர சக்தி எப்படி இருக்கணும்னு சொன்னா போதுமானதாக அமையாத போதுதன் வந்து புரதத்திலிருந்து சக்தி விடுவிக்கப்படும். ஆகவே இதுக்கு முக்கியமா அப்ப சக்தி பிறப்பிக்கிறது எது? கார்போஹைட்ரேட்டும் இலிப்பிட்டும். ஏன்னு சொன்னா புரதம்னு சொல்றது வந்து இந்த இரண்டு பதார்த்தங்களும் இல்லாத சந்தர்ப்பத்துலதான் இவர் வந்து சக்தி முதலாக தேவைப்படுவாரு. ஆகவே இதுக்கான விடை வந்து மூன்றாவது விடை கார்போஹைட்ரேட்டும் இலிப்பிட்டும். அடுத்த வினா அதாவது குயிஸ். ஐந்தாவது நாள் வினவப்பட்ட குயிஸ் வினா என்னன்னு சொன்னா பின்வரும் சமன்பாட்டை கருதுக. இந்த ஏண்டு செல்லப்படுறதுல இருந்து இந்த பீண்டு செல்லப்படுற ஒரு சேர்வை உருவாகிறதோட இங்க நீரும் உருவாக்கப்படுது. என்ன வினா? இங்கு ஏயிற்கும் பியிற்கும் உகந்த உதாரணங்கள் இடம்பெறும் விடையை தெரிந்தெடுக்க. ஆக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முதலாவது இந்த சேர்வைன்னு செல்றது எதை குறிப்பிடுது, அதே போல இந்த சேர்வைன்னு செல்றது வந்து எதை குறிப்பிடுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு சர்க்கரைட்டின் எடுத்துட்டு சொன்னா ஒரு சர்க்கரைட்டுக்கான உதாரணங்கள் தான் வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ். அதே போல இரு சர்க்கரைட்டின் எடுத்துட்டு சொன்னா அவருக்கான உதாரணங்கள் மோல்டோஸ், சுக்ரோஸ், லெக்ட்ரோஸ். இங்க கூறப்பட்டிருக்கிற இந்த C6H12O6 செல்றது வந்து ஒரு சர்க்கரைட். அதே போல C12H22O11 செல்றது வந்து இரு சர்க்கரைட். ஆகவே இதுல வார இந்த ஒரு சர்க்கரைட்டுகளுக்கு வார இந்த மூன்று உதாரணங்களும் அதே போல இந்த இரு சர்க்கரைட்டுகளுக்கு வார இந்த மூன்று உதாரணங்களும் தான் இங்க வினவப்பட்டிருக்கிற கேள்வியிலையும் ஏதாவது ஒரு ஆன்சரா வரணும். ஆக இது ஒரு சர்க்கரைட், இது ஒரு இரு சர்க்கரைட். ஆகவே ஒரு சர்க்கரைட்டுக்கான உதாரணங்கள் நாங்க பார்த்ததுல குளுக்கோஸ் வரும், இந்த குளுக்கோஸ் வரும், ஃப்ரக்டோஸ் வரும், கலக்டோஸ் வரும். ஆக குளுக்கோஸ் ஈக்குது, ஃப்ரக்டோஸ் ஈக்கி. அப்ப இந்த ஏக்கான ஆன்சர்ல வந்து இந்த 4 ஆன்சருமே வரும். பி எடுத்துன்னு சொன்னா இரு சர்க்கரைட்டு. இரு சர்க்கரைட்டுக்கு என்ன இருக்கணும்? மோல்டோஸ், சுக்ரோஸ், லக்டோஸ். மோல்டோஸ் இருக்குது, செரிலோஸ் நாங்க அப்படி ஒண்ணு பார்க்கல, மாப்பொருளும் பார்க்கல, கிளைக்கோஜனும் பார்க்கல. ஆகவே இதுக்கான விடை முதலாவது விடை குளுக்கோஸும் மோல்டோஸும். இன்று எங்களோட இந்த குயிஸ் ஸ்மார்ட் லேர்னிங் எஜுகேஷனல் சென்டர் நடத்தப்பட்ட குயிஸ்ட 2வது செஷனுக்கான வினாக்களும் அதுக்கான விடைகள் அதுக்கான விளக்கங்களையும் நாங்க பார்த்துட்டோம். எதிர்வரும் காலங்களையும் இது போன்ற குயிஸுக்கான குயிஸ் கேள்விகள், வினாக்கள், விடைகள், தெளிவான விளக்கங்களும் கூட உங்களுக்கு அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்படி நீங்க வந்து மேலும் எங்களோட இந்த ஸ்மார்ட் லேர்னிங் எஜுகேஷன் சென்டரோட தொடர்பு இருக்கணும்னு சொன்னா ஆரம்பத்துல நாங்க எங்களோட தொலைபேசி இலக்கத்தை வந்து பதிவு செஞ்சிருப்போம். Thank you.